நான் பாவக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு பாவக்காய் பெரிய பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இப்போ அடுப்பில் வடச்சட்டி வச்சுங்க. நான் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கிறேன். நான் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் நீட்டமாக வெங்காயம் வந்துங்க பாதி இது வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இந்த பாவக்காயை போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. போட்டு அதை கலரிக்கலாங்க. 2 தக்காளிங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட வைங்க நான் ஒரு 10 பல்லு பூண்டுங்க இடித்து வச்சுருந்தேங்க. அதையும் போட்டுக்கலாங்க. அதுவுங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க, ஒரு டீஸ்பூன் வந்து நான் சாம்பார் தூளுங்க. இதுக்கு தேவையான நம்ம சால்ட் போட்டுக்கலாங்க. சால்ட் போட்டுங்க. நான் சும்மா கொஞ்சமாங்க ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிட்டுங்க. இது நல்லா கிளறி மூடி வச்சிடலாங்க. நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரைங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. ஆனால் நல்லா கொஞ்சம் நல்லா இன்னும் வந்து இந்த தொக்குக்கு டேஸ்ட் கொடுக்குங்க.